Hey guys, வணக்கம் and welcome to Rewind with me Shiva. நாம இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவி மார்ச் மந்த் ரிலீஸ் ஆயிருச்சு, பட் இப்போதான் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவில யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா கலையரசன், ஆதித்ய பாஸ்கர், கௌரி அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் விக்னேஷ் கார்த்திக். இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, எந்த ஸ்டோரிக்குமே கன்வென்ஸ் ஆகாத ஒரு ப்ரொடியூசரை ஒரு டேரக்டர் அவரை மீட் பண்ணி 4 ஸ்டோரி சொல்லி எப்படி அந்த ப்ரொடியூசரை கன்வென்ஸ் பண்ணி ஒரு மூவி எடுக்கிறாருங்கிறது தான் இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக இது ஒரு ஆந்தாலஜி ஃபேமிலி ட்ராமா மூவி. தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் கலையரசன், கௌரி, ஆதித்ய பாஸ்கர் அண்ட் கூட வர எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் டோட்டலாக 4 ஸ்டோரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஹாப்பி மேரி லைஃப், செகண்ட் ஒன் கோல்டன் ரோல்ஸ், தேர்ட் ஒன் தக்காளி சட்னி, ஃபோர்த் ஒன் ஃபேம் அண்ட் கேம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொண்ணும் பையனும் ஈக்குவல் தான், யாருக்கு மேலேயும் கிடையாது, யாருக்கும் கீழேயும் கிடையாதுன்னு நல்லா ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஸ்டோரி கோல்டன் ரோல்ஸ், தேர்ட் ஸ்டோரி தக்காளி சட்னி, நல்லா ஃபன் கண்டென்ட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் ஸ்டோரி கேம் ஃபேம், ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு குழந்தையா இருக்க விடுங்க, பேரண்ட்ஸோட பப்ளிசிட்டிக்காக குழந்தைங்களை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி நல்லா எமோஷ்னலாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 ஸ்டோரி, செகண்ட் ஹாஃபில் 2 ஸ்டோரியை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரிஸ் போகிறதே தெரியாது, பிகாஸ் ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் ஸ்டோரி மட்டும் ரொம்ப எமோஷ்னலாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு ஸ்டோரி. நெக்ஸ்ட் இந்த மூவியில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டோரி நிறைய சஸ்பென்ஸான சீன்ஸ்லாம் இருக்கும், பட் எல்லாமே ஃபன்னான சஸ்பென்ஸ் சீன் தான். அண்ட் நிறைய 18+ கண்டென்ட் இந்த மூவியில் பேசியிருப்பாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் இந்த மூவியை பார்க்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே சொதப்பாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு மூவி வந்திருக்குது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. அண்ட் நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஒரு மூவி பார்க்கணும்னா நான் இந்த மூவி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவி பிரைம் அண்ட் ஆஹா OTT பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபன் வாட்சபிள் ஆந்தாலஜி ஃபேமிலி ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 7 out of 10. அண்ட் இந்த மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.